படம் எப்படின்னு இருந்துச்சு? நல்லா இருக்கு. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கண்ணே? விளையாட்டு தான் ஜாலி பார்க்க கூட நல்லா ஜாலியா இருக்கும். ஜாலியா நல்லா இருக்கு. அடகு தினேஷ் ஒரு நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்துல? நல்லா இருக்கு. எல்லாரும் அவங்க ஹரிஸ் நல்லா நடிச்சிட்டாப்புல. இது நல்லா இருக்கு. பாடல்கள் அப்படின்னு இருந்துச்சு? பாடல் நல்லா இருக்கு. சண்டை காட்சிகள் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் உனக்கு ஒன்றுமே இல்லை, படமே நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரப்பர் பந்து என்ன அர்த்தம்ண்ணே? கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஹரிஷ் கல்யாணம் நடிப்பு இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சுண்ணே? படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கண்ணே? கிரிக்கெட்டை பற்றி படத்துல மியூசிக்ல எப்படி இருந்தது? படத்துல வந்து ஃபைட் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? நல்ல படம், அருமையான படம். மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கய்யா? கிரிக்கெட் பத்தி சொல்லியிருந்தேன். கிரிக்கெட் பத்தி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அருமையா. ஹீரோட நடிப்பு எப்படி இருந்துச்சியா? எல்லா பேரும் சூப்பரா அடிச்சிருக்காங்க. பெஸ்ட் படம். படத்துல இது மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கய்யா? இல்ல கிரிக்கெட் விளையாட்டு படிச்சேன். நல்லா அன்பு இது நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாடல்கள் எப்படி இருந்துச்சுயா? நல்லா இருந்துச்சு படம். 2 பாட்டு சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க படத்துல? மாமலை கிரிக்கெட் விளாட்றோம். அது வந்து ஜாதி பிரச்சனை எதுவும் இல்லாமல் படத்துல மேக்கிங்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஃபேண்டாஸ்டிக். படத்துல ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? பார்க்கலாம். சண்டை காட்சிகள் எப்படி இருந்தது? அடிதடி மட்டும்தான். நம்ம ஊர்ல கிராமத்துல விளையாடுவோம். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வரையும் போர் அடிக்காம நல்லா இருக்கும். ரப்பர் பந்து அப்படின்னா என்னங்க? ரப்பர் பந்துனா சின்ன வயசுல விளையாண்டா பாக்கலாம். டாடா நைட் மாதிரி எமோஷனுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருந்துச்சு. பெருசா நம்ம வந்து எதையுமே ஐயோ அப்படி இப்படின்லாம் பார்க்குற அவசியம் இல்லை. ஒரு எமோஷனுக்குள்ள ஒரு ஸ்டோரி வச்சு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 2 மணி நேரம் போயிடும். இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி எந்த படமும் நான் பார்த்தது இல்லை. ஒரு எமோஷனுக்குள்ள ஒரு ஸ்டோரி வந்து ஜாலியாக கொண்டு போனதுன்னா ரீசெண்ட் டைமில் இதுதான். வாழை கூட ஒரு எமோஷனலாக கடைசியில் அழுகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அந்தந்த மூமெண்ட்டில் அழுக வரும். ஒரு சீனில் அட்டகத்தி தினேஷ் அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிப்பா. அப்போ அந்த சீனில் நமக்கு அந்த மாதிரி வரும். பட் ஆனால் அந்த படம் வந்து அங்கேருந்து வேறு மாதிரி ஒரு லேண்டிங் கொண்டு போய் கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் சொல்ல வர விஷயம் தான் படம் முழுக்கமே இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன ஹிண்ட்டாக வச்சுட்டே வருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் குட் நைட்டுக்கு அப்புறம் ரொம்ப லவ் பண்ணி பார்த்த படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாணம் நடிப்பு எப்படி இருந்தது? ஹரிஷ் கல்யாணம் தான் இந்த படத்துக்கே வந்தேன். எனக்கு ஹரிஷ் கல்யாண் ஸ்கிரிப்ட் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு. அடுத்து யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த விஜய், அடுத்த அஜித், அப்படியே அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹரிஷ் கல்யாணம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து விஜய் அவர் தான் வருவார். ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்தில்? ஹீரோயின் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். சில டைம் சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்தே தெரியும். அவங்க மணிரத்னத்தோட ஏடி தான் தெரியும். நான் நிறைய டைம் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ஸ்பாட்டில் பார்த்ததை கூட இங்கே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அவங்க தான் இங்கே ஆக்ட் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் அப்படிங்கிற படத்தில் சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவாவும் இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சாண்ட் ரோல்டர் வந்து அந்த சில்லாஞ்சிரிக்கை சாங் நல்லா பண்ணியிருந்தாரு. அது மட்டும்தான் அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி தேவாவும் இளையராஜாவும் தான் மியூசிக் டைரக்டர் மாதிரி இருந்துச்சு. அடகு தினேஷ் நடிப்பு எப்படி இருந்துச்சு? அவரை வந்து எப்படி சொல்கிறோன்னா, விக்ரம் சாரை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், உடம்பை ஏற்றுவார் இறக்குவார் அப்படின்னு. இந்த படத்தில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒரு வெர்ஷனில் ஒல்லியாக இருப்பார், ஒரு வெர்ஷனில் அப்பாவானதுக்கப்புறம் குண்டா இருப்பார். அவருமே படத்துக்கு படம் உடம்பை ஏற்றி இறக்கி கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம யாருமே பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரப்பர் பந்து படம் எப்படி இருக்கும் இப்போ பாரு? ஸ்போர்ட்ஸ் மூவி நல்லா இருந்துச்சு. காமெடி, லவ் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. படத்தில் வந்து மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்கப்பா? கிரிக்கெட்டை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. கிரிக்கெட்டை பற்றி எல்லாருமே கிரிக்கெட் விளாடணும், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படத்தில் அடகு தினேஷோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அதில் அவரோட பேர் வந்து பூமாலைன்னு போட்டிருந்தாங்க. என்னோட பேரும் பூமாலை. ஹரிஷ் கல்யாணம் நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்தில்? நல்லா இருந்துச்சு. ஹீரோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்தில்? ஹீரோயின் கொஞ்சம் புது ஃபேஸாக இருக்குது, நல்லா இருக்கு. படத்தில் பாடல்கள் எப்படி இருந்துச்சு? பாடல்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கேட்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? மேக்கிங் எல்லா படம் மாதிரி தான். அந்த ப்ளூ ஸ்டார் மூவி ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. உங்கள் பார்வையில் ரப்பர் பந்து படம் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். படம் பார்த்த மாதிரி எஃபெக்ட் இல்லை, ஏதோ மேட்ச் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லாரும் நல்லா பார்க்கலாம். மெயின் அதை பற்றி சொல்லியிருந்தாங்கண்ணே படத்தில்? விளையாட்டு தான் மெயினா, அப்புறம் லவ். படத்தில் ஹீரோ நடிப்பு எப்படி இருந்துச்சுண்ணே? இல்லை, 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தினேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு, அதுக்கு ஈக்குவலாக கல்யாணம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஹீரோயின் நடிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தில்? நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் தெரியல, பட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா அருமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் பாடல்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சுண்ணே? இல்லை, 1 பட்டம் 2 பட்டம் தான் இருந்தது. அதுவும் படத்தோட படமாக தான் இருந்தது, தனியாக இல்லாமல். ஸோ போர் அடிக்காமல் போச்சு. படம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சு படம்? இல்லை, படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. இதுதான் குறையெல்லாம் சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக ஈஸியாக.
நல்லா இருந்தது. படத்தில் சண்டை காட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு? விளையாடுறப்ப சண்டை வரும்ல, அந்த மாதிரி சண்டை தான். தனியால சண்டை எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இந்த நல்லா படம்? பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. படம் நல்லா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்ததுல இது நல்லா எனக்கு பிடிச்சா இருந்தது. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்.